அனைவருக்கும் வணக்கம். இப்போ விசித்ராமா பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஒரு ட்ரிபியூட் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, கலைத்துறையில வந்து பார்த்தீங்கன்னா, மூத்தவர், முன்னோடி அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். விஜயகாந்த் சார் அவர்கள் தான் விசித்ராமாவை பொறுத்தவரையும். அப்படிப்பட்ட தன்னுடைய முன்னோரான நடிகர் நடிகர் விஜயகாந்துக்கு இவங்க நேர்ல போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது வந்து செலுத்தியிருக்காங்க. அஞ்சலி மாரி செலுத்திட்டு, அவருக்கு உண்டான மரியாதையை குடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கு. நம்ம தான் முடியல. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விசித்ராவாவது போனாங்களே அப்படிங்கிற மாரி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, விசித்ராமா வந்து பிரேமலதா அவர்கள சந்திச்சு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில ஆறுதல் வார்த்தைகள வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாரி கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பூமிய விட்டு வேணா போயிருக்கலாம். அவருடைய ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள வந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி நியூஸ் வருது. உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் வந்து இப்ப இறப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம யாருக்குமே தெரியாது. நல்லா தான் இருந்தாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. ஒரு 10 வருஷம் முடியாம இருந்தாருன்னா கூட, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இருந்துகிட்டே இருந்தாரு. திடீர்னு வந்து இறந்துட்டாரு. ஜித்ராமா அப்போ வேற பிக் பாஸ்ல இருக்கனால வந்து அப்போ போக முடியல. அதனால இப்போ போய் பார்த்தீங்கன்னா, அவருடைய மரியாதைய தன்னுடைய முன்னோர் சினிமா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, விசித்ராமாவுடைய ஒரு முன்னோரா இருக்கக்கூடிய விஜயகாந்த் சார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிபியூட் வந்து குடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு மகிழ்ச்சியாவும் இருக்குது. அதே நேரத்தில கேப்டனை இழந்து வாடும் அவர்கள் குடும்பத்துக்கு நம்ம வந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.